வணக்கம். பெரிய பெரிய விஷயங்களை கூட சிம்பிளா புரிஞ்சுக்கிற இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரா. ஆமாங்க, நிறைய பேருக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கிற இந்த இயற்கணிதத்தோட மர்மங்களை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். சரி, வாங்க ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க கடைசியா அல்ஜீப்ராவை, அதாவது இயற்கணிதத்தை எப்போ யூஸ் பண்ணீங்க? ஸ்கூல்ல படிச்சது அதோட சரி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உண்மையான பதில் என்ன தெரியுமா? ஒருவேளை இன்னைக்கு காலையில கூட நீங்க அதை பயன்படுத்தியிருக்கலாம். எப்படின்னு தானே கேக்குறீங்க? வாங்க அதையும் பார்த்துடலாம். ரொம்ப தூரம் போக வேணாம். நம்மளோட டெய்லி மார்னிங் ரொட்டீனே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போமே. நீங்க டெய்லி அலாரம் செட் பண்றீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க அல்ஜீப்ராவை தான் யூஸ் பண்றீங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க ஆஃபீஸ்க்கு போய் சேர வேண்டிய நேரம் உங்களுக்கு தெரியும். அது ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனா போற வழியில டிராஃபிக் எப்படி இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எவ்வளோ நேரம் ஆகும், ரெடியாக எவ்வளோ நேரம் ஆகும், இதெல்லாமே தெரியாத விஷயங்கள். இந்த தெரிஞ்ச விஷயத்தையும் தெரியாத விஷயத்தையும் வச்சுதானே ஒரு கணக்கு போட்டு அலாரம் வைக்கிறீங்க. ஆமா, இந்த தெரியாத விஷயங்களுக்கு பேரு தான் வேரியபிள்ஸ், அதாவது மாறிகள். சோ இப்போ நாம அல்ஜீப்ராவோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. அது என்னன்னா சிம்பிள். நமக்கு தெரியாத மதிப்புகளை குறிக்க நாம எழுத்துக்களை, அதாவது லெட்டர்ஸை யூஸ் பண்றதுதான் அது. கணக்கு பாடத்துல இந்த எழுத்துக்களை தான் நாம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். சொல்லப்போனா இதுதான் அல்ஜிப்ராவோட ஃபவுண்டேஷன். இது இல்லாம அல்ஜிப்ராவே இல்ல. இப்ப பாருங்க, மாறாத நம்பர்ஸ்க்கும், அதாவது கான்ஸ்டன்ட்ஸ்க்கும் மாறக்கூடிய இந்த வேரியபிள்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவா காட்டுது. இந்த வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால தான் கணக்குல நாம நினைச்ச மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய முடியுது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. ஆனா இந்த வேரியபிள்ஸோட உண்மையான பவர் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தெரியாத நம்பரை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி எந்த நம்பரை போட்டாலும் வேலை செய்யற மாதிரி ஒரு யுனிவர்சல் ரூலை உருவாக்குறது தான் அதோட அசல் பவர். ஒரு செவ்வகத்தோட ஏரியாவே எடுத்துப்போமே, அதோட ஃபார்முலா என்ன? நீளம் பெருக்கல் அகலம், அதாவது A = LXW. இங்க நீளத்துக்கும் L, அகலத்துக்கும் W நம்ம எழுத்துக்களை பயன்படுத்துறதால இந்த ஃபார்முலா ஒரு சின்ன செவ்வகமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய செவ்வகமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுதான் அந்த யுனிவர்சல் ரூல். ஆனா இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா ஒரே நாள்ல வந்துடல. இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 4000 வருஷ வரலாறு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம் அது. வாங்க அந்த பயணத்துல கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்ப்போம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பழைய பாபிலோன்ல வாழ்ந்தவங்க ஆல்ஜீப்ராவை வார்த்தைகளை மட்டுமே வச்சு போட்டிருக்காங்க. நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாம் கிடையாது, வெறுமனே வார்த்தைகள் தான். இதத்தான் நாம சொல்லாட்சி கட்டம், அதாவது ரெட்டாரிக்கல் ஸ்டேஜ்னு சொல்றோம். இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அல்ஜீப்ராவோட பரிணாம வளர்ச்சி தான். முதல்ல வெறும் வார்த்தைகள்ல இருந்த கணக்குகள் பல 100 வருஷங்கள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறியீடுகள், அதாவது சிம்பிள்ஸ் உள்ள வந்து இன்னைக்கு நாம பயன்படுத்துற இந்த மாடர்ன் சிம்பாலிக் முறையா எப்படி மாறுச்சுன்னு இந்த டைம்லைன் நமக்கு தெளிவா காட்டுது. நாம இன்னைக்கு சொல்றோமே அல்ஜீப்ரான்னு, அந்த பேர் எங்கிருந்து வந்தது தெரியுமா? 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அல்-குவாரிஸ்மி அப்படிங்கிற ஒரு பெர்ஷியன் கணித மேதையோட புத்தகத்தோட தலைப்புல இருந்து தான் வந்தது. அந்த புத்தகத்தோட பேரு அல்-ஜப்ர். அல்-ஜப்ர்னா அரபிக்ல உடைஞ்சு போன பாகங்களை ஒன்னு சேர்க்கறதுன்னு அர்த்தம். ஒரு ஈக்குவேஷனோட 2 பக்கத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இதை விட ஒரு சரியான பேர் இருக்க முடியுமா? சரி, அல்ஜீப்ரா இவ்ளோ பவர்ஃபுல்னா அப்புறம் ஏன் நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு? ஏன் அதுல அவ்ளோ குழப்பம் வருது? இதுக்கு காரணம் நம்ம அடிக்கடி செய்யற சில காமனான தவறுகள் தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முக்கியமான காரணம் அதோட ரூல்ஸை நாம சரியா புரிஞ்சுக்காதது தான். உதாரணத்துக்கு, ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த கணக்க பாருங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? என்ன தோணுது? நிறைய பேர் செய்யற ஒரு காமனான மிஸ்டேக் அந்த ஸ்கொயர் ரூட்டை 2ஆ பிரிச்சு எக்ஸ்க்கும் ஒய்க்கும் தனித்தனியா கொடுக்கறது தான். ஆனா அல்ஜிப்ராவோட ரூல்ஸ் படி அப்படி செய்யவே முடியாது. ஒருவேளை நீங்களும் கூட இப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, இந்த தப்ப நிறைய பேர் பண்ணுவாங்க. சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாப்போம். இங்க பாருங்க, மேலையும் கீழையும் ஒரே மாதிரி A இருக்கா? அதை பார்த்த உடனே அடடா இது கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அது ரொம்ப இயல்புதான். ஆனா உண்மையில அப்படி செய்ய முடியாது. ஏன்னா மேல இருக்கிற A தனியா இல்ல, அது B கூட கூட்டுல இருக்கு. அதனால அதை அப்படி கேன்சல் பண்ண முடியாது. இது ஒரு ரூலா தப்பா அப்ளை பண்றதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். கடைசியா 3வது தப்பு. 3x-ஐயும் 4-ஐயும் கூட்டி 7x-ன்னு எழுதணும்னு தோணும். ஆனா 3x-ங்கிறது வேற, 4-ங்கிறது வேற. ஒண்ணுல வேரியபிள் இருக்கு, இன்னொன்னுல இல்ல. அதனால இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கவே முடியாது.
அல்ஜீப்ரால சில சமயம் சிம்பிளான வடிவங்கிறது கூட இப்படி பண பகுதிகள் இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷனா தான் இருக்கும். சோ இது எல்லாத்துல இருந்தும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அல்ஜீப்ராங்கிறது வெறுமனே ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. அதுக்கும் மேல சொல்லப்போனா இது ஒரு பவர்ஃபுல்லான மென்டல் டூல் கிட் மாதிரி. நமக்கு தெரியாத விஷயங்களை பத்தி பேச இது ஒரு மொழிய கொடுக்குது, பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்க உதவுது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு மாடல்ஸ் உருவாக்க உதவுது. சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், டெக்னாலஜின்னு எல்லா துறைக்கும் இதுதான் பொதுவான மொழி. நம்ம வாழ்க்கையில வர்ற எந்த ஒரு பிரச்சனையும் அதுல என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாலே போதும், அந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதுதான் அல்ஜீப்ரா நமக்கு கத்துக் கொடுக்கற பாடம். சரி, இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி.